வணக்கம் அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் வியூவர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாண்ட் ஈல்டு. இந்த பாண்ட் ஈல்டுனா என்ன, அது இன்க்ரீஸ் ஆனால் என்ன, அது டிக்ரீஸ் ஆனால் என்ன, அதோட இம்பேக்ட் நம்மளோட இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் த டெய்லி அப்டேட்ஸ். ஓகே, நீங்கள் நியூ இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி, இப்போ கரெக்டாக ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி, இந்த பாண்ட் ஈல்டை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஒரு சில நாள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட், அதாவது நம்ம இந்தியன் மார்க்கெட் ஹெவியாக ஃபால் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நியூஸில் இது மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் பார்ப்போம். அதோட ரீசன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி பாண்ட் ஈல்டு ரைஸ் ஆகிறதுனால மார்க்கெட் ஹெவியாக ஃபால் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பாண்ட் ஈல்டு ரைஸ் ஆகிறது அப்படின்னா என்ன, அது ரைஸ் ஆனால் ஏன் நம்ம இந்தியன் மார்க்கெட் டவுன் ஆகணும்? யூஎஸில் 10 years ஈல்டை தான் பாண்ட் ஈல்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை இந்தியன் கவர்மெண்ட் பாண்ட் ஆர் கவர்மெண்ட் செக்யூரிட்டின்னு கூட காமனாக எல்லாருமே சொல்லுவாங்க. இப்போ எல்லாருக்குமே காமனாக ஒரு கொஷின் வந்திருக்கும், பாண்ட் ஈல்டு ரைஸ் ஆகிறதுனால நம்மளுக்கு ஏன் நம்மளோட மார்க்கெட் வேல்யூ குறையுது? யூஎஸில் பாண்ட் ஈல்டு ரைஸ் ஆகிறதுனால ஏன் நம்மளோட மார்க்கெட் வேல்யூ குறையுது? அந்த இம்பேக்ட் ஏன் நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமனாக எல்லோரும் யோசிச்சிருப்பீங்க. அது உண்மை தான். யூஎஸில் அவங்களோட பாண்ட் ஈல்டு ஹை ஆகும்போது நம்மளோட இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் டவுன் ஆகும். என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக இதில் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாண்டுனா என்ன அப்படின்னு கொஞ்சம் பார்க்கலாம். நீங்கள் ஒரு வீடு கட்டவோ இல்லை புதுசாக ஒரு கடை வைக்கவோ உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் பேங்க்கை போய் அப்ரோச் பண்ணுவீங்க. அவங்க ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, அதெல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணுவீங்க. அப்படின்னா உங்களுக்கு பேங்க்லேருந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட், நீங்கள் எவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணுறீங்களோ, நீங்கள் கொடுக்குற டாக்குமெண்ட்ஸ்க்கு அவங்க எவ்வளோ வேல்யூ பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க இன்ட்ரெஸ்ட்டில். இது போல் தான் கவர்மெண்ட், இது டிஎன் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, கேரளா கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, தெலுங்கானா கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் தேவைப்படுதுங்கும்போது அவங்களும் இது மாதிரி பேங்க்கை தான் அப்ரோச் பண்ணுவாங்க. பேங்க் அவங்களுக்கு பர்டிகுலர் அமௌண்ட் சேங்ஷன் பண்ணுவாங்க. இது போல் நம்ம கூட பேங்க்குக்கு கடன் கொடுக்கலாம். அது எது மூலமாக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கவர்மெண்ட் பாண்ட்ஸ் அண்ட் கவர்மெண்ட் செக்யூரிட்டி மூலியமாக நம்மளும் கவர்மெண்ட்டுக்கு கடன் கொடுக்கலாம். அதை அந்த பர்டிகுலர் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சம் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் போட்டு அதை நம்மளுக்கு ரிட்டர்னாக கொடுப்பாங்க. இது பேங்க்கில் நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டை விட கொஞ்சம் அதிகமான இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு இந்த பாண்ட் மூலியமாக நம்மளுக்கு கிடைக்கும். இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பாண்ட் பற்றி ஒரு கம்ப்ளீட் வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், அதை போய் மறக்காமல் பாருங்கள். ஓகே, பாண்டுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஐடியா இப்போ வந்துடுச்சு. கவர்மெண்ட் பாண்ட் ஈல்டு ஃபால் ஆகிறது, அதாவது டவுன் ஆகிறது, யூஎஸில் உள்ள பாண்ட் ஈல்டு இன்க்ரீஸ் ஆகிறதுனாலையும் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கு நம்ம மார்க்கெட்டுக்கும் சம்மந்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் மார்க்கெட்டில் 2 விதமான ஆட்கள் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஒன்று FII ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அண்டு DII டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். இவங்க 2 பேரில் யாருன்னா ஒருத்தவங்க பை பண்ணுறாங்க பர்டிகுலர் ஷேர்ஸை அப்படின்னா மார்க்கெட் நம்மளுக்கு ஹைக் ஆகி மேலே போகும். யாருன்னா ஒருத்தவங்க ஹெவியாக செல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டோட ப்ரைஸ் அண்ட் அதோட வேல்யூ என்டையராக நம்மளுக்கு கீழே வரும். இப்போ யூஎஸில் இருக்க பாண்ட் ஈல்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் FII ஆர் DIIயில் விற்கிறதுக்கும் வாங்குறதுக்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்மளுக்கு ஸ்டாக்ஸ் பர்டிகுலர் ப்ரைஸில் நம்மளுக்கு போய்கிட்டு இருக்கு. அதை செல் பண்ணிட்டோ இல்லை பை பண்ணிட்டோ இருக்கிறாங்க. அதே அப்படியே சைமல்டேனியஸாக யூஎஸில் பாண்ட் ஈல்டில் அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமான இன்ட்ரெஸ்ட்டும் ப்ராஃபிட்டும் கிடைக்கிது அப்படின்னு சொன்னால், இந்த FII DII மாதிரி அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறவங்க அவங்களோட போர்ட்ஃபோலியோவிலேருந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு 100 crores அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு 10% 20% எடுத்து அவங்க யூஎஸ் பாண்ட்
ஈல்டில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது நான் முன்ன சொன்ன மாதிரி நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் அவங்க கொஞ்சமாக விற்றாலும் சரி, கொஞ்சமாக வாங்கினாலும் சரி, அது ஸ்டாக் மார்க்கெட்டோட வேல்யூவை வந்துட்டு டிஃபர் பண்ணும். ஏன் அப்படின்னா இவங்கெல்லாம் பிக் பட்ஜெட் இன்வெஸ்டர்ஸ். அப்போ அவங்க அந்த மாதிரி நம்மள்ட்டேருந்து ஒரு 10% 20% நம்மளோட ஷேரை வாங்குறத நிறுத்திட்டு யூஎஸ் ஷேர்ஸை வாங்குறாங்க அப்படின்னா நம்மளோட மார்க்கெட் வேல்யூ வந்துட்டு கிராஜுவலாக டவுன் ஆயிரும். ஓகே, பாண்ட் ஈல்டு அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தாச்சு. ஸோ நீங்கள் ஒரு ட்ரேடராக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு நியூ இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி, சைட் பை சைடு நம்ம யூஎஸோட பாண்ட் ஈல்டு, அந்த 10 years பாண்ட் ஈல்டையும் நம்ம மானிட்டர் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா மட்டும்தான் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் சரி, நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிலையும் சரி நம்ம சக்சீடாக ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஸோ நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது மாதிரி சில விஷயங்களையும் கூட நம்ம அனலைஸ் பண்ணுறது ஆர் மானிட்டர் பண்ணுறது ரொம்பவே நம்மளோட ட்ரேடிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், ஹாப்பியாக ஏர்ன் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே.